நார்மலா நெறைய பேருக்கு கோதுமை தோசையே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா செம்ம ஹிட் ஆயிடும். இதுல மேல டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சோல கார்லிக் பொடி மட்டும் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ அருமையா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 3 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. இது கூட இப்ப நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போறோம்னா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, காஷ்மீரி சில்லி வந்து தேவையான அளவுக்கு, அப்புறம் சீரகம், மிளகு, உப்பு போட்டு நல்லா தோசை பதத்துக்கு வந்து அரைச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் ஊற வேணாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு செட் ஆகிறதுக்கு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சொன்னா தேங்காய் சட்னி தாங்க சொல்லுவேன். ரெட் சில்லி வச்சு பண்ணி பாருங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாய் விட. காலையில ப்ரோட்டீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு 2 முட்டையும் அவிச்சாச்சு. முட்டை அவிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்குமே நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுவுமே அப்கமிங் vlogல சொல்றேன் எப்படி ஈஸியா உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. நமக்கு தான் இந்த தோசையை ஒன்று ஒன்றா சுட பொறுமை கிடையாது. ஒரே நேரத்தில் 3 ஸ்டவ்ல 3 அடுப்பையும் வச்சுட்டு கடன்னு சுட ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பதத்தில் இருந்தால் மாவு நல்லா வரும். நல்ல தின் லேயராகவே பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கும். ஸோ மேலே அந்த கார்லிக் பொடி போட்டு கொஞ்சோலாம் நெய் விட்டு அப்படியே சுட்டி எடுத்து பாருங்கள், செம்ம அருமையாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். கோதுமை தோசையாக இதுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்ல காரம் சாரமாக சூப்பராக ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ ஸ்கூல் டிஃபன் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளும் ப்ளூபெரியும் தாங்க இன்றைக்கி கொடுத்து விட்றேன். நான் மேடம்ஸ் தான் இப்போ காலையிலேயே சாப்பிட்டு போயிடறாங்கல்ல, ஸோ அதனால் ப்ளூபெரியும் பைனாப்பிளும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டும் கூட. ஸோ இதை கொடுத்து விட்டுட்டா கொஞ்சம் கம்முன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மார்னிங் அஸ் யூஷுவல் பாதாம் ஊற போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் ஆளுக்கு ஒரு 5 6 எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரியஸ்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.